ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம தியானத்துக்குன்னு எடுத்திருக்கிற வசனம் சங்கீதம் 106, 12, 13. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்க தியானிக்க போகிற இந்த வசனங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. இதுல இருந்து நாங்க படிக்கிற பாடங்களை ஆண்டவரே நாங்க மனதிலே வைத்து நாள்தோறும் அதை செயல்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்க கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இதுல நம்ம தியானிக்க போறது 2 வசனம். இந்த வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களோட 40 வருட வனாந்திர வாழ்க்கை முழுசுமே இதுல அடங்கி இருக்கு. இந்த 2 வசனத்துல இதுல ஒரு வசனத்துல அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, அடுத்த வசனத்துல அவங்க அவரை மறந்துடுறாங்க. ஒரு வசனத்துல ஆண்டவரை பாடுறாங்க, அடுத்த வசனத்துல அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஒரு வசனத்துல தேவனை புகழ்றாங்க, அடுத்த வசனத்துல தேவனை சோதிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது? ஆண்டவர் மாறிட்டாரா? இல்ல. ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சிருச்சா? கண்டிப்பா இல்ல. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் மாறிடுச்சா? கண்டிப்பா இல்ல. மாறினது ஆண்டவர் இல்ல, மாறினது ஜனங்களுடைய இருதயம். உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி மட்டும் இல்ல, இந்த சங்கீதம் நமக்கும் சொந்தமானது. சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, அவரை கண்ணீர் விட்டு அழுது சந்தோஷப்பட்டு அவரை புகழ்ந்து நம்ம பாடுறோம். ஆனா சில நாள் கழிச்சு ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிடறோம். அதனால இது நான் எப்படி இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஆண்டவரை ஒரு நாள் புகழ்றீங்க, அடுத்த நாள் அவரை மறந்துடுறீங்க. இப்ப இந்த வசனம் எங்க நடக்குது அப்படின்னா, செங்கடலை கடந்து வராங்க. இஸ்ரவேல் 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. எகிப்து தேசத்து மக்களை ஒரு 10 வாதையின் மூலமா ஆண்டவர் வாதிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறாரு. ஆனா விடுதலை கிடைச்ச உடனே இவங்க கிளம்பி வராங்க. அவங்க செங்கடல் பக்கத்துல வரவும் பார்வோனோட இராணுவம் அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனோட படை இருக்குது. 2 பக்கமும் பார்த்தா எங்க போறதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, உன் கோலை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப காற்று வீசுது, கடல் 2ஆ பிளக்குது, தண்ணீர் அப்படியே சுவர போல நிக்குது. இப்போ வறண்ட நிலத்துல, காஞ்சி போன ஒரு நிலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. அடுத்த பக்கம் போய் சேர்றாங்க. மறுபடியும் மோசே கோலை நீட்டுறாரு. பார்வோனோட படம் முழுசும் தண்ணீர்ல மூழ்கிருச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. நம்ம அதை தான் பாக்குறோம். எக்ஸோடஸ்ல நம்ம அதை பாக்குறோம். மோசே பாட ஆரம்பிக்கிறான், மரியாளும் பாட ஆரம்பிக்கிறா, எல்லா பெண்களும் ஆடி பாடினாங்க, எல்லா ஜனங்களும் தேவனை துதிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, 12வது வசனம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அவங்க ஏன் விசுவாசித்தாங்க? ஏன்னா அவங்க அற்புதத்தை பார்த்தாங்க. ஏன் பாடினாங்க? ஆண்டவர் எதிரிகளை அழிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு அப்படின்னா அவங்க பாட்டு பாடுறாங்க. ஆண்டவர் கதவை திறக்கிறாரு, நமக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறாரு, நம்மளை சுகமாக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? சாட்சி சொல்றோம், அவருக்கு நன்றி சொல்றோம். இதுல எல்லாம் தவறு இல்லை. ஆனா ஒரு அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சூழ்நிலை எப்படினாலும் மாறலாம். ஒரு அற்புதம் நடக்குது, அப்புறம் அடுத்த 2 நாள்ல ஒரு பிரச்சனை வருது. ஆனா நம்ம தேவனோட தினசரி ஒரு உறவு நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிற போது நமக்கு அற்புதம் தான் நமக்கு பெருசு கிடையாது. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு, அவர் நம்மளை எவ்வளவு பாதுகாக்கிறாரு, அவர் நம்மளை எவ்வளவு மேன்மைப்படுத்துறாரு, அவர் நம்மளை எவ்வளவு தூரம் நம்மளை அன்பு செலுத்துறாரு நம்ம மேல
அப்படிங்கிறத நினைச்சு நினைச்சு அவருக்கு நம்ம பாட்டு பாடுவோம். நம்ம வந்து அவரை புகழ்ந்து பாடுவோம். அற்புதம் வந்து அற்புதம் வந்து ஒரு ஆராதனையை உருவாக்கலாம். ஆனா மனமாற்றத்தை உண்டாக்குறது ஆண்டவரோட உள்ள உறவு மட்டும்தான். நம்ம மனசு மாறணும், நம்மளோட மனசுல வந்து ஆண்டவர் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னா அது நம்ம ஆண்டவரோட ஒரு உறவு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த மாற்றத்தை நம்ம உண்டாக்க முடியும். ஆஹ் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுடைய வல்லமையை பயங்கரமா அனுபவிச்சாங்க. ஆனா இருதயத்தினால ஆண்டவரை அவங்க அறியவே இல்லை. அதனாலதான் 103:7 வசனம் சொல்லுது, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மோசேக்கு அவருடைய வழிகளை தெரியப்படுத்துறாரு, கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கிறார். இஸ்ரவேலர்கள் வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களே தவிர அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை எதனால இவ்வளவு நேசிக்கிறாரு அப்படிங்கறத அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனா மோசே வந்து ஆண்டவர் யாரு, ஆண்டவர் எனக்காக என்ன செய்யறாரு, ஆண்டவர் இந்த ஜனத்துக்காக அவர் ஏன் இவ்வளோ கரிசனை எடுக்கிறாரு, இந்த ஜனத்தை வழி நடத்துறதுக்கு அவர் ஏன் இவ்வளோ பாடுபடுறாரு அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான். இந்த ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து லூக்கா 17வது அதிகாரத்துல 10 குஷ்டரோகிகளை பத்தி படிக்கிறோம். அதுல 10 பேரும் சுகம் அடைஞ்சாங்க, ஆனா ஒருத்தன் மாத்திரம்தான் திரும்பி வந்தான். அப்போ ஆண்டவர் கேக்குறாரு, 10 பேருக்கும் சுகம் கிடைச்சதுல மத்த 9 பேர் எங்க அப்படின்னு கேக்குறாரு. 9 பேர் அற்புதத்தை தேடினாங்க, ஆனா ஒருத்தன் மட்டும்தான் ஆண்டவரோட உறவு கொள்ளணும்னு நினைச்சான். ஆண்டவரே, நீங்க என்ன வந்து நீங்க சுகமாக்குனதுக்கு நன்றி அப்படின்னு அவன் சொல்ல வந்தான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய கையில இருக்கிற அற்புதத்தை எதிர்பார்க்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய முகத்தை எத்தனை பேர் தேடுறோம், ஆண்டவருடைய பிரசனத்தை எத்தனை பேர் தேடுறோம், நம்மள எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்க பிரசனத்துல இருக்கிறேன் சப்பா, நம்மளுடைய பிள்ளைங்களை ஆண்டவருடைய பிரசனத்துல எப்படி பழக்க வைக்கிறோமா, நம்ம வந்து ஆண்டவரை இந்த 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 பிரச்சனையை சரி பண்ணுங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க, அப்படிதானே நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம். ஆனா அந்த அந்த பிரச்சனையில ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையின் மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதை நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் கிட்ட கேட்டிருக்கீங்களா, ஆண்டவர் இந்த பிரச்சனையில நான் என்ன செய்யணும், நான் உங்ககிட்ட எப்படி கிட்டி சேரணும், உங்ககிட்ட நான் எப்படி நெருங்கி வரணும் அப்படிங்கிறத நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மள வந்து ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுக்க விரும்பல, நம்ம கூட இருந்து நம்ம கூட ஒரு உறவு கொள்றதுக்கு அவர் விரும்புறாரு. அவரை நம்ம எவ்வளவு தூரம் அறியணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவரை நம்ம அறிந்து கொள்றதுல நம்ம ஆர்வம் செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் விரும்புறாரு. ஆனா சங்கீதக்காரன் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை எழுதுறான். 106வது சங்கீதம் 13வது வசனத்துல, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள், சீக்கிரமாய் அவருடைய செயல்களை மறந்தார்கள். செங்கடல் அற்புதம் நடந்து 3 நாள், அந்த 3 நாள்ல ஆண்டவரை மறந்துட்டாங்க. மறதிங்கிறது அது வந்து ஞாபக சக்தி அப்படின்றது, ஞாபக சக்தி பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன். மைண்ட்ல வந்து இல்லை அப்படின்னா இருதயத்துல அது ரொம்ப பாதிப்பு உண்டாக்கல அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு விஷயம் நம்மளோட இருதயத்தை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா அது நம்ம மைண்ட்ல இருக்கும். நம்ம வந்து சில நேரங்கள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா சிலருக்கு வந்து அவங்க பிள்ளைய இழக்க கொடுத்திருந்திருக்கலாம், சில நேரம் அவங்க பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், அதெல்லாம் அவங்க இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த இருதயத்தை பாதிக்கிற அந்த காரியங்கள் அவங்க மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். ஆனா அந்த இருதயத்தை பாதிக்காத எந்த விஷயத்தையும் நம்ம சீக்கிரமா மறந்துடுவோம். சோ இந்த செங்கடல்ல ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தையும் அவங்க இருதயத்தை ரொம்ப பாதிக்கல, அதனால அவங்க ஆண்டவரை சீக்கிரமா மறந்துட்டாங்க. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது சீக்கிரமாய் அப்படின்னு சொல்றது ரொம்ப வருஷம் கழிச்சுலாம் இல்ல, ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சுலாம் இல்லப்பா, ஒரு தலைமுறை முடிஞ்சு அப்படின்லாம் இல்ல. சீக்கிரமாங்கிறது எவ்வளவு சீக்கிரம்னா வெறும் 3 நாள், சங்கடல்ல இருந்து கிளம்பி வந்து ஒரு 3 நாள், அந்த 3 நாள் கடல் பிளந்தது, பார்வோன் வந்து அந்த கடல்ல முற்றிலுமா அழிக்கப்பட்டான்.
பாடினாங்க. ஆனா இப்போ முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுப்பு அப்படின்னா, தண்ணி இல்ல. அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, கசப்பான தண்ணி. அப்போ மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப என்ன குடிப்போம்? ஆண்டவர் கிட்ட அவங்க போகவே இல்லை. மோசே கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க. செங்கடலை பிளந்த தேவனுக்கு கசப்பான தண்ணீரை இனிப்பா மாற்ற முடியுமா முடியாதா? அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப புது பிரச்சனை வந்த உடனே பழைய அற்புதம் நம்ம மனசுல இருந்து மறைஞ்சு போயிருது. ஆண்டவர் வருஷ கணக்குல நமக்கு அற்புதங்களை செய்துக்கிட்டு வர்றாரு. ஆனா ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் நமக்கு இதுவரை செய்த அற்புதத்தை நம்ம மறந்து போயிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இதேதான் நடக்குது. ஒரு பெரிய பிரச்சனைய ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறாரு. ஒரு 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 2 மாசம் ஆகுது. ஒரு குட்டியா ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன கால்வலி, ஒரு சின்ன சிக்னஸ், ஒரு சின்ன பண பிரச்சனை அப்படின்னு வரும்போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க எத்தனை முறை கேட்டிருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை நீங்க உங்களை காப்பாற்றி இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கறத விடாம கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? நீங்க எத்தனை முறை ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார்? எத்தனை முறை மூடிய கதவுகளை திறந்திருக்கிறார்? எத்தனை முறை உங்களை மருத்துவர்கள் கைவிட்ட நேரத்துல ஆண்டவர் இல்ல இல்ல நான் உன்னை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த பிரச்சனை மட்டும் ஏன் ஆண்டவர் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் ஏன் செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்க அவங்க மறந்தாங்க அப்படின்னு நான் சொல்றது ஞாபக மறதி இல்ல, ஆண்டவருடைய கிரியை அவங்க நினைக்கவே இல்லை. அதாவது நேற்றைக்கு அவங்களுக்கு ஒரு சாட்சி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அந்த சாட்சி இவங்களோட விசுவாசத்தை வலுப்படுத்தல. விசுவாசத்தை வலுப்படுத்தல அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்ட்ல அது பாதிக்காததுனால நம்மளுடைய விசுவாசம் வலுப்படல. தாவீத பாத்தீங்கன்னா அவன் மறக்கல. எப்படின்னா கோலியாத் முன்னாடி போய் நிக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் என்னை விடுவித்த தேவன். ஏற்கனவே சிங்கத்தின் கையிலிருந்து விடுவிச்சிருக்கிறாரு, கரடியோட கையிலிருந்து விடுவிச்சிருக்காரு. அப்படி விடுவிச்ச தேவன் இந்த பெலிஸ்தரோட கையிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாரா அப்படின்றதுதான் அவனோட கேள்வி. அவன் ரொம்ப தைரியமா இருந்தான். சிங்கத்தையும் கரடியும் நான் பார்த்துட்டேன், இந்த கோலியாத் எனக்கு ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். அவன் தைரியமா இருக்கிறான். அவன் 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 பெரிய ஆள்லாம் கிடையாது. அவன் பெருசா ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு போல. ஆனா அவன் மைண்ட்ல என்ன இருந்துச்சு? அந்த சிங்கத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்தாரு, கரடியை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்தாரு. அங்க அவனுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனும் ஒரு ட்ரைனிங்கும் இருந்துச்சு. ஆண்டவர் நமக்கு நேற்று செய்கிற அற்புதங்கள் நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷனையும் ஒரு ட்ரைனிங்கையும் கொடுக்கும். நாளைக்கு நம்ம சந்திக்க போற பிரச்சனைகளுக்கு அது ஒரு ப்ரிப்பரேஷனும் ஒரு ட்ரைனிங்கும் நமக்கு கொடுக்கும். எத்தனை பேர் அந்த பழைய அற்புதங்களை நினைச்சு பார்த்திருக்கோம்? எத்தனை முறை நினைச்சு பார்த்திருக்கிறோம்? எத்தனை முறை உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்லியிருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. அவங்க பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கும் போது ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க ரொம்ப பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாம படிப்புல கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஜோம் பண்ணி அவங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க எத்தனை முறை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி பேசி இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார், நான் ஜோம் பண்ணேன். ஒரு பண பிரச்சனை வந்தது, எத்தனை முறை உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க பேசி இருக்கிறீங்க? இப்படி ஒரு பண பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் எங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தாரு, நாங்க ஜோம் பண்ணோம், குடும்பமா நம்ம உட்கார்ந்து ஜோம் பண்ணோம் அப்படின்னு எத்தனை முறை நம்ம நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசியிருக்கிறோம். அதை நம்ம ஒரு பழக்கமா எடுத்து நம்ம பண்ணும்போது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்தை பிள்ளைங்க அதை ஞாபகப்படுத்தி அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். யோசுவா யோர்தானை கடந்து வரும்போது ஒரு 12 கற்களை ஆண்டவர் எடுத்து வெளியெடுக்க சொல்றாரு. எதுக்குன்னா, ஆண்டவருக்கு நினைவு சின்னம் வேணும்னா இல்லவே இல்லை, மக்களுக்கு மறதி வந்துருது. அப்போ அவங்களால பிள்ளைங்க கேட்கும்போது இந்த கற்கள் எதற்கு அப்படின்னு அந்த பிள்ளைங்க கேட்கும்போது இந்த யோர்தானே தேவன் பிளந்தார் அப்படிங்கிற அந்த காரியத்தை அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்காக நீ அந்த 12 கல்லை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு.
அந்த மாதிரி நம்ம அந்த நினைவு கற்கள் ஏதாவது வச்சிருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வீடு ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு, இந்த நோயில இருந்து ஆண்டவர் காப்பாற்றினாரு, இந்த வேலையை ஆண்டவர் தான் எனக்கு தந்தாரு அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்றோமா? கர்த்தருடைய பந்தியில ஆண்டவர் சிலுவையில போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்தார். என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா மறந்து போறான், மனுஷன் மறந்து போறான். மறக்கிற மனுஷன் நினைவூட்டுகிற தேவன். கர்த்தருடைய பந்தி என்பது ஒரு சடங்கு இல்ல, அது ஒரு நினைவூட்டல். அதே மாதிரி எலியா வனாந்திரத்துல நெருப்பு இறங்குது, 450 தீர்க்கதரிசிகள் தோற்று போறாங்க. மக்கள் சொல்றாங்க கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அடுத்த அதிகாரத்துல ஏசபேல் மிரட்டின உடனே எலியா நான் போய் செத்துடுறேன் ஆண்டவரே, நேற்று நெருப்பு இறங்கிச்சு, இன்னைக்கு என்ன ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு பயம். பயம் பெருசா இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய கிரியை நமக்கு சின்னதா தெரியும். நம்ம பயந்து ஓடுறோம் அப்படின்னா ஆண்டவருடைய கிரியை நமக்கு தெரியவே தெரியாது. நாம் தேவனுடைய கிரியைகளை நினைப்பதை நிறுத்தினால் தேவனுடைய நன்மையை சந்தேகிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம அவருடைய கிரியையை நம்ம நினைக்கிறத கண்டிப்பா மறந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் செய்கிற செயல்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் ஒன்று தரேன். என்னன்னா, நீங்க பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச ஒரு 20 நன்மைகளை எழுதுங்க. அதை எழுத ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த 20க்கும் மேலான நன்மைகளை செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு பிரேயர் முடிஞ்சதும் ஒரு பேப்பர், ஒரு நோட் எடுத்து ஒரு 20 எழுத ஆரம்பிங்க. உங்களால 20ஓட நிப்பாட்ட முடியாதுங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா நான் அதை எழுதி பார்த்திருக்கிறேன். அது எனக்கு 20ஓட நிக்கல, போயிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் இதே எனக்கு செஞ்சாரு, இதே எனக்கு செஞ்சாரு. எல்லாரும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு செய்த நன்மைகளை ஒரு பேப்பர்ல எழுதி பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போட்டோ எடுத்து நான் குரூப் ஓபன் பண்ண சொல்றேன். நீங்க தயவு செய்து அதுல போட முடிஞ்சவங்க போடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை சாட்சியா சொல்லுங்க. தினமும் அந்த நோட்டை எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை பாட பாட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யறதுக்கு, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை நீங்க உருவாக்குறதுக்கு அது ஏதுவா இருக்கும். சங்கீதம் 106:13. அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. கடைசி இது பார்ட் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. 106:13 சீக்கிரமாய் மறந்தார்கள், அவருடைய கிரியையை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை. இதுல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு. அவர்கள் என்னை மறந்தார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, அவருடைய ஆலோசனைக்கு அவங்க காத்திருக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல தேவனை மறப்பது அப்படிங்கிறது முதல்ல ஒரு அடையாளம். தேவனுக்காக காத்திருக்க முடியாமல் போறது அப்படிங்கிறது இன்னொன்னு. வேகமா செய்யி, உடனே முடிவெடு, அவசரப்பட்டு செஞ்சிரு. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவசரம் அப்படிங்கிறது இல்ல. ஆண்டவருடைய ராஜ்யம் காலங்கள் அவருடைய கைகளில் இருக்கிறது. விவசாயி விதைய போட்ட உடனே அடுத்த நாளே அறுவடை பண்ணிட முடியுமா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு வளர்றதுக்கு ஒரு காலம் தேவை. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், குமாரனே இல்ல. சாராள் சொல்றா, ஆண்டவர் தாமதிக்கிறார், ஆகார எடுத்துக்க அப்படின்னு. ஆபிரகாமும் காத்திருக்கல, இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்ல, மனுஷன் அவசரப்பட்டத்தின் மூலமா வந்த பலன். எவ்வளவு பிரச்சனைகள், காத்திருக்காம இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாகும். அதே மாதிரி சாமுவேல் சொல்றாரு 7 நாள் காத்திரு அப்படின்னு சொல்லி. ஆனா சவுல் காத்திருக்கல. மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் எதிரிகள் வர்றாங்க, பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. உடனே சவுல் என்ன பண்றான், நானே பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி பலி செலுத்தி முடிச்ச உடனே சாமுவேல் வந்தாரு.
அது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தானே. ஒரு கொஞ்ச நேரம் அவன் காத்திருந்தானா அவனுடைய ராஜ்யத்தை அவன் இழந்திருக்கவே மாட்டான். நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான். சில நேரங்கள்ல ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடிடுறோம். ஆண்டவர் ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கிறோம். நம்மளால காத்திருக்கவே முடியல. அதே மாதிரி மோசேயோட ஆண்டவர் 40 நாள் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆரோன் கிட்ட வந்து சொல்றாங்க, மோசேக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்களால காத்திருக்க முடியல. உடனே அந்த பொற்கன்ற செய்யறாங்க. ஆண்டவருக்காக காத்திருக்கிற முடியாதவங்க ஏதாவது ஒரு மாற்று வழியை உருவாக்குறாங்க. அந்த பொற்கன்று வந்து சிலருக்கு பணமா இருக்கலாம், சிலருக்கு பதவியா இருக்கலாம், சிலருக்கு உறவுகளா இருக்கலாம், சிலருக்கு பிசினஸா இருக்கலாம், சிலருக்கு உங்களோட ஓன் திட்டங்களா இருக்கலாம். ஆண்டவரை நம்புறதை விட மத்ததை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். அதுதான் அந்த பொற்கன்று. யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து 17 வயசுல ஒரு கனவு கொடுக்கிறாரு. அடுத்த நாளே அவனுக்கு அந்த ராஜ்யம் கிடைச்சிருச்சா என்ன? இல்ல. அவன் அடிமையா இருக்கிறான், சிறையில இருக்கிறான். அவனுக்கு வந்து மறந்து போறாங்க அவனை பத்தி. 13 வருஷம். ஆனா ஒரு நாள் கூட யோசேப்பு, ஆண்டவரே நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் காத்திருந்தான். அவன் காத்திருக்கும் போது முறுமுறுக்கல, காத்திருக்கும் போது அவன் வந்து கசப்படையல, காத்திருக்கும் போது உண்மையா இருந்தான். ஒரே நாள்ல அரண்மனையில கொண்டு போய் ஆண்டவர் வைத்தார் அவனை. ஆண்டவருடைய தாமதம் வந்து மறுப்பு இல்லை. நமக்கு வாக்கு தத்தத்தை மறுக்கிறாரு அப்படிங்கிறது இல்ல. ஆண்டவர் நமக்கு தாமதிக்கிறார் அப்படின்னா அவர் நமக்கு அதை மறுக்கிறார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய நேரத்துல, அவருக்கு ஏற்ற நேரத்துல அவர் நமக்கு செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நம்ம காத்திருக்க வைக்கிறார். சாமுவேல் வந்து எண்ணெயை ஊத்தி தாவீதுக்கு நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லி, அடுத்தது நீ தான் வந்து ராஜாவாக போற அப்படின்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்றாரு. ஆனா அடுத்த நாளே அவனுக்கு வந்து அவன் போய் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டானா? இல்ல, அவன் ஆடுகளை மேய்க்க போயிட்டான். அவன் குகையில ஒளிஞ்சிருந்தான். அவன் வந்து சவுல அவனை கொல்ல பாக்குறான். இதெல்லாம் நடக்குது. சவுல கொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை வருது. மத்தவங்க எல்லாம் அவன் கிட்ட சொல்றாங்க, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு, நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவன் மேல என் கையை நான் வைக்கல. ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறந்திருக்கிறாரு, அது உண்மைதான். ஆனா இந்த கதவு தான் இப்படிதான் நான் அதை அனுபவிக்கணும்ன்றது இல்ல. ஆண்டவர் எனக்கு அதை கையில தருவாரு, அந்த நேரம் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதே மாதிரி இயேசுவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் 12 வயசுல வந்து ஆலயத்துக்கு போறாரு, அங்க போய் போதிக்கிறாரு. ஆனா 30 வயசுலதான் அவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. 18 வருஷம் அமைதியா இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய நேரம் வரவில்லை. கானா ஒரு கல்யாண வீட்டுல கூட சொல்லுவாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு. அவர் இயேசுவே ஏன் காத்திருக்கணும்? அவர் காத்திருக்கணும்னா நம்ம ஏன் காத்திருக்க கூடாது? ஆண்டவருடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். ஆண்டவருடைய ஒரு ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். ஆண்டவருடைய அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கிறதுல தப்பே இல்லை. சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ பேர் நீங்க ஒரு பதிலுக்காக காத்திருக்கலாம். ஒரு வேலை நிமித்தமா, ஒரு திருமணத்துக்காக, ஒரு குழந்தைக்காக, ஒரு வியாபார டிசிஷனுக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு ஊழியத்துக்காக, ஒரு கடன் பிரச்சனைக்காக. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். காத்திருக்கிறதுங்கிறது நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்குற இடமா அதை பாருங்க. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் இந்த காத்திருக்கிற நேரத்துல நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? ஆண்டவரே நான் உங்க வசனத்தை மறக்க கூடாது. நான் வந்து உங்க ஆலோசனையை விட்டு போயிடக்கூடாது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை பாடி துதிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சீக்கிரமா ஆண்டவரை மறந்துட்டாங்கன்னு இருக்கு. நான் சீக்கிரமா உங்களுடைய கிரியையை மறக்க கூடாது ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனைக்கு நான் காத்திருக்காம இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கண்ணுல மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே உங்க வழிகளை எனக்கு காண்பீங்க. மோசே கேட்டது போல அந்த 103வது சங்கீதம் 7வது வசனத்துல இருக்கு.
அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மோசேக்கு அவருடைய வழியை தெரிய பண்ணினது போல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு எங்க வழியை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு நீங்க கேட்கறத விட இந்த பிரச்சனையின் மூலமா நான் இன்னும் உண்மை அதிகமா அறிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவர்கிட்ட அவங்க 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மை சீக்கிரமாய் மறந்து போகிறவர்களாக இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை பாடி துதிக்கிறவர்களாக இருந்தாலும் உம்மை சீக்கிரமாய் மறந்து போகிறவர்களாக நாங்க இருக்கக்கூடாது ஏசப்பா. நீங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? ஆண்டவரே நாங்க உம்மை சீக்கிரமாய் மறந்து போக கூடாது ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஆண்டவரே செய்த அற்புதங்களை தினம் தினம் நாங்க பாடி துதிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபைகளை பாடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களை பாடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே நீங்க செய்த அற்புதங்களை நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒரு பிரச்சனையின் மூலமா ஊடாய் நாங்கள் கடந்து போகும்போது தகப்பனே ஆண்டவரே அந்த பிரச்சனையின் மூலமாய் நீர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறீர் என்பதை அறிந்து ஆண்டவரே உம்முடைய வழியை அறிந்து கொள்கிறவர்களாய் நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆலோசனைக்கு நாங்க காத்திருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு நாங்க காத்திருக்கணும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை நாங்கள் மறக்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே உம்மை துதித்து ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களை அனுபவித்து ஆண்டவரே சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பயந்து போகிறவர்களாக இல்லாமல் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதங்களை பாடுகிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களை ஆண்டவரே எண்ணி துதிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக ராஜா. அப்பா உம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்காமல் அடிக்கடி அவசரத்துல முடிவெடுத்திருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிங்க ஏசப்பா. அடிக்கடி அவசரத்துல முடிவெடுத்த எங்களை மன்னிப்பீராக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய செயல்களை நினைவில் கொண்டு ஆண்டவரே அதை இருதயத்தில் வைத்து கொண்டு உம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க வழிகளை அறிய விரும்புகிற தாகத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குவீராக. ஆண்டவரே உம்முடைய வழிகளை அறிந்து ஆண்டவரே அதிலே நடக்க ஆண்டவரே அதை அனுபவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பாசத்திற்காக நன்றி. நீர் தாமதிப்பது நீர் எங்களை மறந்து விட்டீர் என்பது அல்ல ஆண்டவரே. அப்பா நீர் தாமதிப்பது ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஏற்படுத்தி தருகிற ஆண்டவரே அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தருவீராக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.